அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது உறுப்பினர்கள் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் 100% நடவடிக்கை உறுதி. அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசை குறை கூறுவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் அந்த சார் என்று அதிமுகவினருக்கு தெரிந்திருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம். உயர்கல்வி கற்க வரும் மாணவர்களை அச்சுறுத்தி அவர்கள் கல்வியை தடுத்து விடாதீர்கள் என முதல்வர் வேண்டுகோள். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரங்களில் கோவையும் சென்னையும் உள்ளது. பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழகம்தான் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லை. சட்டப்பேரவையில் விளக்கமளித்த முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். பொள்ளாச்சி சம்பவம் குறித்த முதல்வரின் பேச்சை கண்டித்து அதிமுகவினர் அமளி. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. ஞானசேகரனிடம் செல்போனில் பேசியது யார் என்று மத்திய அரசுதான் வெளியிட வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம். எஸ்ஐடி குழுவிடம் வருவாய்த்துறையினர் அறிக்கை சமர்ப்பிப்பு. ஞானசேகரன் வீட்டின் ஒரு பகுதி கோயில் நிலத்திலும் நுழைவு வாயில் போன்றவை மாநகராட்சி நிலத்திலும் இருப்பதாக அறிக்கை. தமிழகத்தில் போராட்டங்கள் நடத்த அனுமதி வழங்குவதில் போலீசார் பாகுபாடு காட்டுவது இல்லை. உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகம் திறப்பு. வாகனங்களில் எடுத்து வரும் பணம், பொருட்களுக்கு ஆவணங்கள் உள்ளதா என போலீசார் தீவிர சோதனை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே இரட்டை இலை மற்றும் அதிமுக தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் சேலம் மணிகண்டன் மனு. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தமிழக கனிம வளத்துறை. மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் ஆதரித்ததால் தான் பிரச்சனை என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருச்சி மாநகராட்சியுடன் 11 கிராம ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு. துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம்.
நடிகர் விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் வதந்தி. மருத்துவர்கள் ஆலோசனைப்படி வீட்டிலேயே ஓய்வெடுத்து வருவதாக மேலாளர் விளக்கம். ஆருத்ரா கோல்ட் மோசடி விவகாரத்தில் நடிகர் RK சுரேஷின் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகளை விடுவிக்க உத்தரவு. நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருமண ஆவணப்பட விவகாரத்தில் நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு இறுதி விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். காட்பாடி அருகே நடு ரோட்டில் சென்று கொண்டிருந்த காரில் திடீர் தீ விபத்து. காரில் இருந்தவர்கள் உடனே கீழே இறங்கி உயிர் தப்பிய நிலையில் பற்றி எறிந்த தீ அணைப்பு. மும்பை ரயில் நிலையத்தில் கல்லூரி பெண்ணின் தலைமுடியை கத்தரிக்கோலால் வெட்டிய விவகாரம். CCTV காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறை. கிரீன்லாந்தை அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். நாட்டின் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து மீதான உரிமை மிகவும் அவசியம் என ட்ரம்ப் கருத்து. திபெத் நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 126ஆக உயர்வு. அதிர்ச்சி தரும் CCTV பதிவுகள். மலேசிய